ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்தியா வந்து இந்த ஏஷியா கப் ஃபைனல்ல ஜெயிச்சுட்டா. 5 விக்கெட் கையில வச்சுட்டு ஜெயிச்சுட்டா. ஆதித்யா வந்து ஒரு சில வீடியோக்கு அப்புறமா இந்த சேனல்ல இஸ் மேக்கிங் அன் அப்பியரன்ஸ். நீ இந்த மேட்சை பத்தி என்ன நினைச்ச? ஹாய் வியூவர்ஸ், சூப்பராக இருந்தது மேட்ச் பார்க்கறதுக்கு. ரொம்ப க்ளோஸாக போச்சு மேட்ச் இன்னைக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்தா பாகிஸ்தான் வந்து 170 to 200 அடிச்சிருவாங்கன்னு எனக்கு ஐ தாட் ஹெடிங் ஃபார் அ பிக் ஸ்கோர் டு சேஸ். 170 ஆயிட்டாரா? 170. ஆமாம், பட் ஐ திங்க் குல்தீப் யாதவ் அவரோட செகண்ட் ஸ்பெல்ல புல்ட் இட் பேக் ரியலி நைஸ்லி. அண்ட் ப்ளஸ் திலக் வர்மாவோட சேஸ், அதை பற்றி அப்புறமா வி வில் டாக். பட் சூப்பராக விளையாடினார். ஸோ ஐ திங்க் தோஸ் டூ ஒன் த மேட்ச் டுடே ஃபார் இந்தியா. நீ என்ன நினைச்ச? இப்ப நான் வந்து இந்தியாவோட பிளேயிங் லெவனை பார்த்த உடனே நான் உன்கிட்டயே நான் சொன்னேன், ரெண்டு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்த உடனே நான் முதல்ல இந்தியாவோட லெவன்ல ஆரம்பிக்கலாம். நான் வந்து என்னோட ப்ரீவியூல என்ன சொன்னேன்னா, ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா இல்லாட்டாலுமே அர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா இஸ் ஆர்கியூப்லி a better opening bowling combination as far as the power play is concerned. இன்னைக்கு வந்து சிவம் தூபே முதல் ஓவர் போட்டார். நான் என்ன எதிர்பார்க்கலைன்னா, இப்ப ஹர்ஷ்தீப் சிங் வந்து போன மேட்ச் இந்த கடைசி 2 ஓவர் நன்னா போட்டார். இந்தியாவுக்கு ஐ திங்க் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் T20 நினைக்கிறேன். அவரை ஒரு மேட்சுக்கு அப்புறமா உக்காத்தி வச்சுட்டு இந்த டோர்னமெண்ட்லயே 2 மேட்ச் தான் விளையாடி இருந்திருக்கார். அப்புறமா தூபே அண்ட் பும்ரா ஓப்பனிங் காம்பினேஷன் ரிங்கு சிங் சிவம் தூபே கொண்டு வந்தது நான் எதிர்பார்க்கல. அவ எப்பயுமே பேட்டிங் டெப்த்ன்னு தான் யோசிக்கிறா. And I think ஒருவேளை ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் டெப்த், ஹர்திக் பாண்டியா டசன்ட் ஆல்வேஸ் போல் 4 overs நான் வச்சு ஓட்டிடுறேன்னு நினைச்சிருந்திருக்கேன். ஆனா திலக் வர்மாவும் 1 ஓவர் போட்டார், சிவம் துபே 3 ஓவர் போட்டார். ஆனாலுமே ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் விளையாடிருந்தா இந்தியாவோட சேசிங் லெஸ். இந்த மேட்ச் வந்து அவ்வளோ இந்த கடைசி ஓவர் வரைக்கும் தான் போயிருந்திருக்காது. பாகிஸ்தான் 11 அதாவது நான் வந்து என்னோட ப்ரிவியூல என்ன சொன்னேன்னா, ஏஷியா கப்ல எல்லாருமே இப்படி பண்ணியிருந்திருக்கா. இந்தியா கிட்ட போட்டா ஸ்பின்னரை வந்து பவர் பிளேல போட்டு யூ cannot pick wickets. You need at least 2 attacking fast bowlers to bowl in the power play. You can pick wickets in the power play. இப்ப இவா வந்து இந்த 3 ஃபாஸ்ட் போலர், 2 அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் போலர், ஒரு ஆல்ரவுண்டர், ஷஹீன் அஃப்ரீதி, ஹாரிஸ் ரவுஃப், ஃபஹீம் அஷ்ரஃப். இந்த பேட்டிங் லைனப் பார்த்தா நான் உன்கிட்டயே இப்படி சொல்லியிருந்திருக்கேன். நிறைய பேர் வந்து பேட்ஸ்மனா பவுலரான்னு தெரியாது, அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கா ஒரு சில பேர். அவளை டீமை விட்டு எடுத்துட்டாலே உள்ள கொண்டு வர பவுலர் அதே 2 தான் அடிப்பா. அந்த கேஸ்ல they could have strengthened their bowling. ஏன்னா யார விளையாடி இருந்தாலுமே இந்த 146 தான் வந்திருக்க போகுது. ஸோ மோமெண்ட் ஐ saw this playing 11 I knew that இந்தியா திருப்பி இந்த மேட்சை ஜெயிச்சிடுவான்னு நினைச்சேன். ஸோ அப்புறம் இந்தியா won the toss, chose to bowl first in Dubai venue trends the way that India beaten Pakistan also before. I thought that this was the correct play from them. அப்புறம் பவர் பிளேல 45. நீ என்ன நினைச்ச இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஃபேஸ பத்தி? 87 for 1 பாகிஸ்தான் and 10 overs. Actually நான் ஃபர்ஸ்ட் 10 overs சிவம் வித்வுட் ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே நல்லா தான் போட்டுட்டு இருந்தார். ஐ திங்க் சிவம் தூபே போல்ட் வெரி வெல் வித் நியூ பால் அப் ஃப்ரண்ட். பட் பும்ராவை போட்டு அடிச்சிட்டாங்க. பட் ஐ தாட் பாகிஸ்தான் வர் கோயிங் வெல். அவங்க நல்லா தான் they were batting well. They were going well. Even that Farhan and Fakhar Zaman, they were looking very dangerous. But obviously they even started attacking bowlers like Kuldeep Yadav and so the spinners கூட attack பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. But I think அந்த collapse வந்து I don't know whether you will agree with me or not after the 10 overs. It was more to do with poor batting than good bowling. So I agree. நான் எதிர்பார்த்தேன் 2வது விக்கெட் விழுந்த உடனே அது கொலாப்ஸ்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பாகிஸ்தான்ல வந்து 2 பேட்ஸ்மேன் தான், 2 பேட்ஸ்மேன், ஃபர்ஹான் அண்ட் ஃபக்கர் ஜமான். அவங்க வந்து they both get out quickly or don't or take too many balls up and don't get going straight away. அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் அந்த பேட்டிங் லைனப்ல வேற யாருமே ஒன்றும் த்ரெட்னிங்கா எனக்கு தெரியல. எஸ்பெஷலி நீ சொல்ற மாதிரி சில பேர் வந்து பவுலரா இல்ல பேட்ஸ்மேனான்னு தெரியாம அந்த மாதிரி தான் விளையாடுறாங்க. அவங்களோட கேப்டன் ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 சிங்கிள் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. ஸோ அண்ட்
ஐ திங்க் அந்த ஹாரிஸ்னு ஒரு புதுசா ஒரு பிளேயர் கொண்டு வந்திருந்தாங்க, ஒரு சேஞ்ச் தே மேட். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல ஹாரிஸ் ஏதோ ஒரு முன்னாடியே விளையாடினாரு. முகமது ஹாரிஸ் வாஸ் ஆல்ரெடி தேர் ஃப்ரம் பிஃபோர் ஓ விக்கெட் யா கீப்பிங் யா இன்ஸ்டிங்க்ட். அவர் ஒரு லூஸ் ஷாட் புரியவே. ஹுசைன் தலத் தான் அது அந்த 2 மேட்ச் முன்னாடி கொண்டு வந்தான். ஓகே, ஸோ வந்து எல்லாரும் தே ஜஸ்ட் உடனே ஒரு லூஸ் ஷாட் விளையாட்டு அவுட் ஆன மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஒரு 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 ஸ்ட்ரக்சரே இல்லாம ஒரு பிளானிங்கே இல்லாம விளையாடினாங்க. தே ஜஸ்ட் பேனிக்ட் அண்ட் ஜஸ்ட் ஸ்வங் த பேட் மாதிரி இருந்தது. இப்ப அது எதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் பண்ணான்னா, இப்ப வந்து இந்த குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி எல்லாம் போடுறச்சே, இப்ப ஷஹீன் அஃப்ரிதி அந்த அந்த இப்ப வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் இந்த யுஏஇ பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாடுறச்சேவே யாருக்குமே பேட்ல படல. அதனாலதான் ஷஹீன் அஃப்ரிதி வந்து கடைசியில வந்து ரன் அடிச்சதுனால தான் அந்த மேட்ச்ல வந்து பொழைச்சான். இந்த கேஸ்ல இப்ப ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அந்த லெவல் ஸ்பின்னர்ஸ் எங்க, இந்த லெவல் ஸ்பின்னர்ஸ் எங்க, விக்கெட் போயிட்டே இருக்கு. பார்த்தா இவர் இறங்கி ஸ்லாக் ஸ்வீப்பா அடிச்சுட்டு இருக்கார் குல்தீப் யாதவ் போடுறச்சு. அது பேட்லயே எதுவுமே படல. ஸோ அந்த கேஸ் வந்து யூ காட் பிளேயர்ஸ் லைக் ஃபஹீம் அஷ்ரஃப், நம்பர் 9, முகமது நவாஸ் முன்னாடி he was walking out early in the order. அவரே பதக்கிடுறா. ஸோ தேர் நாட் கான்ஃபிடென்ட். நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு சில பேர் வந்து பேட்ஸ்மனா விளையாடுறாளா பவுலரா விளையாடுறாளான்னு எனக்கு புரியல. முகமது நவாஸ் கேட்டா நம்பர் 1 ஸ்பின்னர்னு ஒரு பேட்டே குட்பா. லெஃப்ட் ஹேண்டர் போட்டா ஒரு ஓவருக்கு மேல பவுலிங்கே போட மாட்டார். இந்த ஹுசைன் தலத் வந்து ஒரு 2 ஓவர் தான் போந்திருக்க இந்த டோர்னமெண்ட்ல. அவர் பேட்டிங் விளையாடுறச்சே நான் 120 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல விளையாடி நான் T20ல பார்த்ததே கிடையாது. சல்மான் ஆகா ஒரு ஓடிஐ பிளேயர். So you got 3 players who you don't know really what you are getting from them in it. So இந்த கேஸ்ல இந்த மாதிரி பண்ணா நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். இந்த வசீம் ஜூனியர் வந்து ஆரம்பத்திலயும் நன்னா போடுவார், கடைசியிலயும் நன்னா போடுவார். இந்த விளையாடுறவாளோட அவர் அந்த அளவுக்கு ரன்னாவது அடிப்பார். ஸோ அந்த கேஸ்ல ஐ தாட் தட் தே ஷுட் ஹவ் பிளேட் ஹிம். கடைசியில யார் ஒரு பவுலர் அடி வாங்கினர், யார் அந்த பவுலர்? ஹாரிஸ் ரவுஃப். லெஸ் தென் 4 overs 3.4 overs என்னமோ 53 ரன். If you knew that he was going for runs, Wasim Junior வந்து you could have bowled also in the power play and in the death overs. அப்படி அது எப்படி இருந்திருக்கும்? வசீம் ஜூனியர் விளையாடல. நசீம் ஷா வந்து சிபிஎல் விளையாடிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த டீமுக்குள்ள வர முடியாதா? ஸோ அவன் வந்து என்ன சொல்றது, ஐ நியூ தட் he was going to lose the match. இந்தியாவோட கேஸ்ல I would still say I was surprised that Arshdeep Singh was left out for this match. Arshdeep Singh in this match opening the bowling along with Bumrah and 146 வந்திருக்காது. பட் வாட் ஹேப்பன், இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டா. ஆனா திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் the maturity is short. இது வந்து I'm not comparing, but we've seen the innings that Virat Kohli has played in the past. I'm talking about the game sense. ஒரு யங் பிளேயர் இந்தியாவில் அட்லீஸ்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வேற எந்த யங் பிளேயரும் திலக் வர்மாக்கு இருக்கிற கேம் சென்ஸ் கிடையாது. அதனால்தான் இந்த இன்னிங்ஸும் விளையாட முடியாது. இங்கிலாந்து கிட்ட சென்னையில ஸ்கோர் 60 to take India home a T20 match. So what do you think about his maturity, his game sense at such a young age? ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இப்போ பார்க்கும்போது நான் அவரோட இன்னிங்ஸ் இன்னைக்கு நான் ஃபுல்லாக பார்த்தேன். இட்ஸ் ஜஸ்ட் த காம்னஸ் தான் ஐ வாஸ் ரியலி அட்மைரிங். சச் அ யங் பிளேயர். அவருக்கு வந்து தெரிஞ்சது விக்கெட்ஸ் வர் கோயிங், 3 விக்கெட் போயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் ஹி கேம் இன் when it was 10 for 2 or something like that. ஸோ அதனால ஈவன் when it was time to score, சஞ்சு சாம்சங் அவரோட பேட் பண்றச்சே கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தேன். ஸோ தெரிஞ்சுது ஒரு கேட்ச் வேற ட்ராப் அண்ட் நிறைய டாட் பால்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால பட் ஈவன் 60 or 40 60 or 35 பால்ஸ் அடிக்கணுமா? சரி, நான் விளையாடுறேன், நான் என்னோட கேம் விளையாடுறேன். நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் கீப் ஹிட்டிங் சிங்கிள்ஸ், ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக் until the last few overs. என்னோட ஏரியால இருந்ததுன்னா நான் அடிக்கிறேன், அந்த மாதிரி தான் விளையாடினார். அண்ட் சிவம் தூபேயோட கான்ட்ரிபியூஷன் அதையும் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த பார்ட்னர்ஷிப் தான் ரியலி ஐ திங்க் சீல் த கேம் ஃபார் இந்தியா. சஞ்சு சாம்சங் இருக்கும்போது கூட
ஒரு மாதிரி ஒரு பேனிக் பட்டன் தான், ஒரு பேனிக்கி ஸ்டேஜ்ல தான் இருந்தது அந்த கேம். இட் குட் அது ஹவ் கான் நான் ஈதர் சொல்ல வே. மாட்டேன். நீ கன்டின்யூ. பட் நான் அப்புறம் நான் எப்படி நான் சொல்றேன். பட் சிவம் துபே வந்த உடனே they really started going after the bowling and attacking the bowling. So and சிவம் துபே வந்து he made his intentions clear. நான் அடிக்க தான் போறேன் அப்படின்னு அப்படிதான் விளையாடினார் சிவம் துபே. ஸோ அந்த இன்டென்ஷன் கிளியர்னா 60 ஆஃப் 35னா அடிச்சுதானே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா தட் தட் பாயிண்ட் இன் டைம் அன்டில் தென் திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் ஐ தாட் தே மேனேஜ் வெல். அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததை தவிர இந்த வே அதுவும் ஸ்பின்னர் போடுறச்சே நிறைய சிங்கிள்ஸ் ஓடினா. அப்புறம் திலக் வர்மா அந்த அர்லி ஸ்டேஜஸ்ல இ ஃபவுண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் த சீமர்ஸ். அதுவும் சஞ்சு சாம்சன் வந்து அந்த விக்கெட் போனோடனே அந்த லாஸ்ட் பால் ஓவர் ஒரு கவர் டிரைவ் அடிச்சேன் ஆஃப் ஷஹீன் அஃப்ரிதி. அதை பார்த்தோன்னே நான் வந்து எக்ஸ்பெக்டட் ஹிம் டு ஸ்கோர் மோர் தென் ஹி ஸ்கோர்ட். அவர் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தார். திலக் வர்மா நான் நல்லா விளையாடுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஸோ ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் தட் சிவன் தூபேயும் என்ன சொல்றது, நான் அடிப்பேருன்னு எதிர்பார்த்தேன். நான் திருப்பியும் சொல்றேன், he has done his job in this match. அப்பனா நான் ரிங்கு சிங்க்கு பதிலையாவது நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை விளையாடி இருந்திருப்பேன். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அப்புறம் டியூ அக்ரி வித் திஸ், இப்ப சூரியகுமார் யாதவ் வந்து இப்ப நம்பர் 3ல இறக்கினான். நான் என்ன பண்ணிருப்பேன்னா, in my view திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4 இஸ் த ஒன். இட் இஸ் த வே தட் இட் ஷுட் பி. இப்ப வந்து கேட்டா லெஃப்ட் ஹேண்டர் டிஸ்மிஸ் ஆனாலோ ரைட் ஹேண்டர் அவுட் ஆனாலோ நான் வந்து மாத்தி அனுப்புறேன்னு அந்த இதுல மட்டும் ஒரு கிளாரிட்டியே ஐ டோன்ட் திங்க். இப்ப இந்த மேட்சுக்கு ஐ எம் நாட் சேயிங் ஜஸ்ட் பிகாஸ் ஹி காட் அவுட். இப்ப இந்தியாக்கே அண்ட் ஈவன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4 தான் பொதுவா வந்திருக்கு. அண்ட் தட் ஹஸ் ஒர்க்ட் த பெஸ்ட். அந்த கேஸ்ல வந்து ஒருத்தர் இவ்வளவு நல்லா விளையாடிட்டு இருக்கிறச்சே யூஆர் செட்டிங் ஹிம் இன் அட் 4 ஃபார் வாட்? எனக்கு அந்த மட்டும் அந்த ஸ்விட்சிங் பிட்வீன் தட் எனக்கு புரியல. நான் இந்த மேட்சை மட்டும் நான் பேசல. திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4 எனக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவா அதுதான் பண்ணணும் நீ நினைக்கிறேன். ஆமா, நானும் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பிகாஸ் சி நம்பர் 3 in any format, be it ODI, T20, number 3 வந்து should be able to either if they lose an early wicket sort of rotate, strike and hold and end up, or they should be able to bat attackingly. So அந்த ரெண்டுமே இருக்கணும், அந்த adaptability இருக்கணும் அந்த கேம்ல, which I feel like திலக் வர்மா has. பட் சூரியகுமார் யாதவ் பாத்தியானா, this is என்னோட ஒப்பீனியன், வந்து அவரால் ஒன் வே தான் விளையாட முடியும். சும்மா வந்து he can't hang around. அவர் வந்து he will play his game, he will play his like funky shots over the இது, and அவருக்கு அந்த பேஸ் வேணும், and he has that one dimensional way of playing which at number 4 works for him. பட் எனக்கு வந்து நம்பர் 3ல நான் அவரை அனுப்ப மாட்டேன். I think that's why he's been struggling throughout this tournament நினைக்கிறேன். இது ஒன் டைமென்ஷன் சொல்ல மாட்டேன். நானும் முன்னாடி பார்த்திருக்கேன் that he has got the ability to tone down and accelerate. ஆனா நீ ஒரு இது சொன்ன வேற நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிருக்கேன், அவருக்கு அந்த பேஸ் வேணும், அந்த ஸ்குவேர் லெக்ல அந்த ஷாட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு. இப்ப ஒரு சில சமயம் அந்த ஸ்லோ ட்ராக்ல என்ன நடக்கும்னா, எஸ்பெஷலி when they experimenting with the batting lineup, சாதாரணமே ஐபிஎல்ல பார்த்தாலுமே the Wankhede Mari tracks compared to the Chennai tracks, there will be a stark difference in numbers. He'll have much better numbers on a batting track. இப்பயுமே அந்த slower delivery போட்டு தான் அவர் அவுட் ஆனார். ஸோ அந்த கேஸ்ல if you are experimenting with the batting lineup, இப்போ ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தாலுமே அவரை ரொம்ப கீழே இறக்கினா அவருக்கும் கடைசியில வந்து அடிக்கிறது ஸ்லோ ட்ராக்கோ கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் தே டோன்ட் என்ன சொல்றது ஓவர் டூ திஸ் பேட்டிங் லைன் அப் ரீஸ்ட்ரக்சரிங்னு. இப்ப ஸ்லோ ட்ராக்ல வந்து ஸ்டில் திலக் வர்மா நம்பர் 4, சூரியகுமார் யாதவ் நம்பர் 3, ஏன்னா யூசிங் த ஹார்டர் பால் மேபி இந்த பவர் பிளே டு கெட் ஹிம் ஆஃப் டு பெட்டர் ஸ்டார்ட்னு அந்த சமயத்துல சூரியகுமார் யாதவ் இறக்கினா ஓகே. ஆனா இந்த மேட்சுக்கு ஐ தாட் தட் there was not a need to send him ahead of திலக் வர்மா. and the technical soundness, the form he's been demonstrating, நீ சொன்ன மாதிரியே அந்த ஒரு சீக்கிரமா ஒரு விக்கெட் போனா டு அந்த டெக்னிக்கல் சவுண்ட்னஸ் டு வித்ஸ்டாண்ட் தட்னு பார்த்தா ஐ திங்க் திலக் வர்மா has got more of that than சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் வந்து அவர் விளையாடுற ரோல்ல இஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த நம்பர் 4ல அந்த ரோல்ல விளையாடலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் டூ. ஸோ அதான் இந்தியா ஒன் திஸ் டோர்னமெண்ட். இதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க்
there is உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஆனா See, இல்லைன்னா I do think that there's not too much to say. see, நான் என்ன நினைக்கிறேன்னா, லுக் இந்த 3 கேம்ஸையும் 3 வாட்டி பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்ல விளையாடி இருக்காங்க இந்தியா. ஓகே, in all 3 games நீ பாத்தீங்கன்னா in all departments like batting இருக்கட்டும், bowling இருக்கட்டும், fielding, India வந்து outplayed them in every single, even on paper India have got a better bowling, batting and fielding department in Pakistan. So than Pakistan. So all அந்த 3 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா completely outplayed. பாகிஸ்தானுக்கு இந்தியா மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் இல்ல. ஓகே, அண்ட் இந்தியா கிட்ட இருக்கிற மாதிரி லைக் bowling ஆப்ஷன்ஸும் கிடையாது பாகிஸ்தானுக்கு. ஸோ ஷாஹித் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரவுஃப் அண்ட் மேபி அந்த அப்ரார் அஹமத் இருக்கார். பட் அந்த 3 பவுலர்ஸ் தவிர மற்ற 2 பவுலர்ஸ் இந்த ஃபஹீம் இஸ் கொஞ்சம் மாதிரி ஆவரேஜ் பவுலர்னு இருக்கு ஐ திங்க். அண்ட் they don't really have anyone, and the fourth bowler, their fifth bowler are part-timers who just fill in. Okay, so Indiaக்கு வந்து 3 quality spinners, time and again they proved that middle overs they slow things down, from 10 to 15 they really slow things down after the power play. From around the 8th over length they really slow things down, they proved. And fielding also India have been much better than Pakistan. இன்னி கூட Pakistan, I think few catches they dropped. Surprisingly, I think they have had one of the better catching efficiencies in this tournament ன்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து catching efficiency இந்த டோர்னமெண்ட்ல பொதுவா பார்த்தா அப்படி இல்ல. ஆனா இந்த மேட்ச்ல it wasn't that case. ஆனா பொதுவா அப்படிதான் நான் சொல்றேன். நான் பாகிஸ்தானை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து எப்பயுமே இன்னைக்கு வந்து அவ வந்து போன மேட்ச் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஒரு சொல்லல, ஒரு 4 அடிச்சா there is no confrontations and all those kind of things. இந்த மேட்ச்ல ஒரு பேசிக்கா ஒரு பிளேயிங் 11 சரியா விளையாடணும். இவ்ளோ பேர் வந்து நான் சொல்றேன் தட் இப்ப இந்த மிடில் ஆர்டர்ன்னு பார்த்தா யாரு எப்ப இறங்க முடியுங்கிறதே எனக்கு புரியல ஆனஸ்ட்லி. இப்ப அந்த ஹாரிஸ நம்பர் 4 இறக்கினது கரெக்டான மூவ் தான். யூ காட் டு அ டீசன்ட் பிளாட்ஃபார்ம். அவர் அவுட் ஆன உடனே அப்புறம் அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ்டு. அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு பவர் ஹிட்டிங் இருக்கிற மாதிரி தெரியல. யாரை எப்ப இறக்கினாலுமே இப்ப வந்து ஃபஹீம் அஷ்ரஃப், முகமது நவாஸுக்கு முன்னாடி ஷஹீன் அஃப்ரிதி இறக்கி ஸ்பின்னர் கிட்ட சுத்துன்னு சொன்னா அது எந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்னு ஐ திங்க் வி கேன் டெல். ஸோ இது என்ன சொல்றது, தே டோன்ட் கெட் த ரைட் பர்சனல் இன் பிளே தட் தேர்ட் சீமர் விச் நம்ம எல்லா மேட்ச்லயும் பார்த்துருக்கோம். அதனாலதான் அடி வாங்கியிருந்திருக்கா. ஏன்னா ஷஹீன் அஃப்ரிதி வந்து பவர் பிளேல 3 ஓவர் போட்டா அவர் லாக் ஆயிடுறார். இந்தியா வந்து சஞ்சு சாம்சன், திலக் வர்மா ஸ்பின்னர் போட்டோன்னு எக்கானாமிக்கலா போட்டா, ஆனா சிங்கிளா ஓடிட்டு இருந்தா. The spinner போட்டதுனால it wasn't going to be something that it was going to stifle India. So see, another thing is extra passport. இந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேனுக்கு நீ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேம் சென்ஸே இல்ல. ஓபனர்ஸ்க்கு வந்து they have a bit of a they gave them a bit of a start, they took advantage of the power play and they got them going this game. But நீ பாத்தீங்கன்னா just to give an example, இப்ப திலக் வர்மா அவரோட இன்னிங்ஸ் எடுத்துப்பாரு. I think I'm pretty sure 27 balls he was only on 28 or so. Okay, இல்லையா? இப்ப வந்து ஏதாவது ஒரு யங்ஸ்டர் அந்த சிச்சுவேஷன்ல நினைச்சு பாரு, லூஸ் you have a big score to chase, it's a final and you're losing wickets. அந்த ப்ரெஷர்லயே 28 of 27 balls அடிச்சிருக்கேன். ஓனோ லைக் நான் வந்து கொஞ்சம் ரன் ரேட் இது பண்ணணும், ஐ நீட் டு இன்க்ரீஸ் த ரன் ரேட் அப்படின்னு அந்த ப்ரெஷர்லயே ஏதாவது ஒரு ஃபால்ட் ஷாட் ஆடி அவுட் ஆயிருப்பாங்க பாகிஸ்தான். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஹேப்பன். இன்னைக்கு when they collapsed, they pressed the panic button and everyone started playing loose shots. என்ன இருக்கு, ஒரு மாதிரியான கச்சாமச்சான ஷாட் விளையாட்டு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து திலக் வர்மா he held his nerve and he picked his balls to attack and he knew he had a game plan. நான் வந்து சிங்கிளா அடிச்சு ஒரு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு எண்ட் ஓவர்ஸ்ல நான் இருப்பேன். And end overs இருந்தா there are batsmen to come like Shivam Dube and Rinku who can help me out as well. So because he was there and he was set, he knew that he could finish it off and he was seeing the ball well at that moment and it was just a matter of execution. அவ்வளவுதான். ஸோ அந்த கேம் சென்ஸ் வந்து பாகிஸ்தான்ட்டு நான் பார்க்கவே இல்லை.
So I think மிடில் that's the ஆர்டருக்கு difference here. போரிட்டிங்கே இல்லையே. அதானே நான் சொல்றேன். பவுலரா பேட்ஸ்மேனான்னு தெரியாத மாரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் விளையாடுறேன். ஆனா ஒரு சில பேர் இதுல உசேன் தரது ஆல்ரவுண்டர். அவர் வந்து இப்ப எவ்ளோ தடவை பவுலிங் போட போறார். சல்மான் ஆகாஷ் ஆல்ரவுண்டர். அவர் எவ்ளோ இதுல பவுலிங் போட போறார். முகமது நவாஸ் கேட்டா பெஸ்ட் ஸ்பின்னர். அவர் எவ்ளோ இதுல பவுலிங் போட போறார். லெஃப்ட் ஹேண்டர்னா பவுலிங்கே போடுறது கிடையாது. சோ முகமது நவாஸ பெஸ்ட் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு அடிக்கடி சைம் அய்யூப தான் போடுறான்னா தெர் இஸ் நோ பாயிண்ட். என்ன சொல்றது, இப்ப வெளியில பார்த்தாலும் ஆளும் கிடையாது. ஒரே ஒருத்தர் அந்த குஷ்டில் ஷா வேணா கொண்டு வரலாம். முகமது வசீம் ஜூனியரா அவ விளையாட போறது கிடையாது. அவ எதுக்கு எடுத்தாலும் பேட்டிங் டெப்த்னு பாப்பா. இப்ப இந்தியா பேட்டிங் டெப்த்னா ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல். ரிங்கு சிங் ஒரு பந்து விளையாடினார். அக்ஷர் பட்டேலுக்கு பேட்டிங்கே கிடைக்கல. பாகிஸ்தான்னு பார்த்தா ஷஹீன் அஃப்ரீதியை முன்னாடி இருக்கிட்டு பேட்டிங் ஆல்ரவுண்டர் பதக்கறா. ஸோ அவளை யாரு எப்ப அனுப்புறது, யாரு தேர்வானே they do not know on the day. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல ஒரு நிறைய பேர் இந்த காலத்துல பேட்டிங் டெப்த் பவுலிங்கை வச்சு ஏமாத்திடலாம் நினைக்கிறா. இந்த டீம், இந்த பாகிஸ்தான் டீம் பண்ண முடியாது. அவளுக்கு அது புரியவே மாட்டேங்கிறது. ஸோ that is what to say. Very happy that India won. இது எதிர்பார்த்த விஷயம் தான். ஓகே, கடைசி ஒரு போச்சு. நிறைய பேர் சே அதுக்கு போயிருந்திருக்க கூடாதுன்னு சொன்னா. ஆனா அந்த சிச்சுவேஷன்னால we have seen, I think, the coming of age innings by a fantastic young player திலக் வர்மா, supported by others, yes, but திலக் வர்மா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் so young in his career விளையாடுனது ஒரு கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. ஐ திங்க் இட் இஸ் a fantastic start. He can only get better from this. அந்த மாதிரி ஒரு பொறுப்பை காட்டிட்டார். ஸோ that's what I have to say. உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? See, I think Tilak Verma I hope he gets the recognition that he finally deserves. I think he's a phenomenal player. Super விளையாடிருக்காரு. ரொம்ப mature innings, and I think in the innings is the start of many good knocks to come, and hopefully people don't forget about this. ஓகே, ஸோ அதுதான். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆர் ஒப்பீனியன்ஸ். வாட்ஸ் யோர்ஸ்?